பிலிப்பியர் 4வது அதிகாரம் 13வது வசனம். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அப்படின்னு என்ன அர்த்தம்? எதில் பலன் இல்லை? எந்த ஒரு காரியத்தை செய்வதற்கு எனக்கு பலன் இல்லை, திறமை இல்லை, வழி இல்லை, வசதி இல்லை, வாய்ப்பு இல்லை. நம்ம அங்கலாய்த்து நிற்கலாம். அடைச்சிட உன்னை நான் பலப்படுத்துவேன். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு சொல்லலாமா? வாய்த்தான் சொல்லலாமா? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. இந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ண எனக்கு பலன் உண்டு. இல்லை, நான் தப்பு வைக்க எனக்கு பலன் உண்டு. நிச்சயமாக நடக்குங்க. ஆமாம். என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்லவில்லை. அப்போ பவுல் சொல்ற, என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்லுகிறதில்லை, ஏனெனில் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரம்யமாக இருக்க கற்றுக்கொண்டேன். என்ன சொல்றாரு? நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரம்யமா. அந்த மனரம்யமா இல்லைன்னா தான் நம்மளை தள்ளாடணும். நம்முடைய வாழ்க்கை தள்ளாடும். ஏன்? ஒரு மனரம்யமா இருக்க முடியல, ஒரு காரியத்தை ஏற்றுக்கொள்ள முடியல. சரி, இது எவ்வளோ எனக்கு இவ்வளோ கொடுக்கப்பட்டிருக்கு, பரவாயில்ல, இதில் நான் எப்படி நான் ஃபேஸ் பண்ணிடுவேன், இதை வச்சு நான் குடும்பத்தை நடத்தணும். மனரம்யமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய இருக்கிறத வைத்து என்ன செய்யணும்? செயல்பட வேண்டும். இல்லாததுக்கு என்ன செய்யக்கூடாது? பறந்துட்டு இருக்கக்கூடாது. கையில் கிடைச்ச அந்த வெண்ணெயை பிளஸ்ஸிங்காக மாற்றணும். கையில் கிடைச்சிருக்கிற ஆசீர்வாதத்தை அதை விட்டுட்டு வேறு எதுக்கும் நம்ம ஏங்கிட்டு நிற்கக்கூடாது. கையில் ஒரு ஆசீர்வாதம் ஆண்டை தந்திருக்கிறார்ல, இதை எப்படி நான் உருவாக்க முடியும், இதை எப்படி நான் பலிக்கு பெருக செய்ய முடியும், இதை கொண்டு நான் எப்படி நான் உயர முடியும், இதை எப்படி மிச்சப்படுத்த முடியும்? ஆமாம், குறைவை நிறைவை மாற்றுகிற தேவன். அவர் சொல்லாம அவருடைய கட்டளையிட நிற்கும் நிச்சயமாக. என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்லப்பா, ஏனென்றால் எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரம்யமாய் இருக்கு. அப்போ எந்த சூழ்நிலை மனரம்யமாக? நான் எல்லாத்தையும் கடந்து வந்திருக்கிறேன். கடந்து வராத பாதைன்னு ஒன்றுமே கிடையாது. வசதியாக இருந்தாலும் வாழ முடியும், வசதியே இல்லைனாலும் என்னால் வாழ முடியும். ஆமாம், நல்ல சாப்பாடு கிடைச்சாலும் சாப்பிட முடியும், அப்படி இல்லைனாலும் இருக்க முடியும் மனரம்யமாக. நல்ல ட்ரெஸ்ஸு கிடைச்சாலும் என்னால் போட முடியும், ரொம்ப வீக்கான ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் அது நிறைய போட்டு இன்றைக்கி சொந்தமாக எடுத்து போடுறேன், விலைக்கு வாங்கி. ஆனால் ஒரு நாளில் மற்றவர்கள் போட்ட ட்ரெஸ்ஸை தான் நான் போட்டேன், இரவல் ட்ரெஸ் தான் போட்டேன். ஸ்கூலில் படிக்கும் பொழுது கிழிஞ்ச ட்ரெஸ் போட்டு போயிருக்கிறேன், யூனிஃபார்ம் ட்ரெஸ் கிழிஞ்சு போயிருக்கோம், அப்படியே கிழிஞ்சு தான் அப்படியே போட்டு போயிருக்கோம். அதை தச்சு போட்டு போயிருக்கோம். இன்றைக்கி கிழிஞ்சதை தச்சு போட்டு போனால் இல்லை, ஆண்ட சூழ்நிலை மாற்றிருக்கிறார். எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் மனரம்யமாக இருக்க முடியும். அதுக்காக அது இருந்தால் தான் என்னால் முடியும். இல்லை, இன்றைக்கி அநேக பேர் கடந்து வந்த பாதையை மறந்துட்டாங்க. எப்படி கடந்து வந்த எந்த சூழ்நிலை நம்ம மேலே வந்தோம் அது மறந்துட்டாங்க. இன்றைக்கி இருக்க நிலைமை வச்சுட்டு மற்றவர்களை அற்பமாக எடை போட்டுக்கிட்டு இருக்கிறோம். இன்றைக்கி நிறைய பேருடைய லைஃப் தான். நாம் எப்போ எந்த பாதையில் வந்திருக்கிறோம். ஆனால் ஒருபோதும் நான் கடந்து வந்த பாதையை நான் மறக்கிறதே கிடையாது. ஏன்னா அந்த உளையான சேற்றிலிருந்து தான் என்னை தூக்கி எடுத்திருக்கிறார், அவாந்திர வெளியில் தான் என்னை தூக்கி எடுத்திருக்கிறார், முட்கள் நிறைந்த வாழ்க்கையிலிருந்து என்னை தூக்கி எடுத்திருக்கிறார். அதை மறந்துடக்கூடாது. எங்கே கீழே கடந்தோம்? தரையில் கடந்தோம், குப்பையில் கடந்தோம்ல, குப்பையில் கடந்தவனை தூக்கி கோபுரத்தில் வைத்திருக்கிறார். இன்னைக்கு நான் எப்பொழுதுமே நான் கோபுரம் தான். சில பேர் சொல்லுவாங்க, நான் அப்படிலாம் வந்தேன் தெரியுமா, அப்படிலாம் வாழ்ந்தேன் தெரியுமா, அப்படி பெருமை பேசுவாங்க. ஆனால் அவங்க கடந்து வந்த பாதை நமக்கு தெரியும். ஆமாம், என்னோடு கூட இருந்தவர்கள் தெரியும் நான் எப்படி கடந்து வந்தேன்னு சொல்லிட்டு. இன்றைக்கு நான் அதை மறப்பதில்லை. அதனால தான் இன்றைக்கி ஆண்டவர் ஒரு ஸ்டடியாக வைத்துட்டு இருக்கார். எது வந்தாலும் எது போனாலும் கர்த்தருக்குள்ளே மகிழ்ச்சியாக இருப்பேன். அல்லேலூயா. ஆமாம், அந்த மன ரம்யம். தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும். எவ்விடத்திலும்
எல்லாவற்றிலும் திருப்தியாக இருக்கவும், பட்டினியாக இருக்கவும், பரிபூர்ணம் அடையவும், குறைவுபடவும் போதிக்கப்பட்டிருக்கிறேன். பாருங்க, யார் சொல்றா? அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறார். ஆமாங்க, அதனால் வாழ்ந்தது. அப்போ ஒரு நாள் அதிகாரியாக இருந்தேன் நான். என் வாழ்க்கை உயர்த்தப்பட்டு இருந்துச்சு. இயேசுக்கா எல்லாம் நஷ்டம்னு கருதி தூக்கி போய் எரிஞ்சிட்டேன். இன்னைக்கு நான் தாழ்ந்த நிலையில் இருக்கிறேன், ஆனால் நான் மனரம்யமாக இருக்கிறேன். அல்லேலூயா. இயேசுக்கா எல்லாம் விட்டு உங்களை விரட்டிட்டாங்களே, கவலைப்படாதீங்க. மனரம்யமாக இயேசுக்கா எதையும் இழக்கலாம், ஆனால் எதுக்காகவும் இயேசு இழந்துடக்கூடாது, அழைப்பை இழந்துடக்கூடாது, தேவ சித்தத்தை இழந்துடக்கூடாது. ஆமாங்க, தேவன் உங்களை அழைத்திருக்கிற அழைப்பில் நாம் நிலைத்திருக்க வேண்டும். விட்டு உதாசீனப்படுத்திடக்கூடாது. அதனால தான் பவுல் சொல்ல, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே. அப்போ யார் அதை பலப்படுத்துகிறா? எல்லா சூழ்நிலையும் மனரம்யமாய் வாழ இயேசு நம்மை பலப்படுத்துகிறவராய் காணப்படுகிறார்.